வெல்கம் டு அருணேஷ் அகாடமி. 2026 ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பு. 96வது வினா, y = px. இங்கு p belongs to z என்ற நேர்கோடானது எதன் வழியே செல்லும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும், y = mx என்பது கண்டிப்பாக ஆதிப்புள்ளி வழியாக தான் செல்லும். அதாவது O0, 0. 97வது வினா, ஓர் எண்ணின் காரணிகள் 1, 2, 3, 5, 6, 10, 15 மற்றும் 30 ஆகும். அந்த எண் என்ன? காரணிகள் கொடுத்துட்டாங்க. கொடுக்கப்பட்ட காரணிகள் எந்த எண்ணின் காரணிகள் கேட்குறாங்க. அப்போ ஓர் எண்ணின் காரணிகள் அனைத்தும் அதோட வகுத்திகள் ஆகும். அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 30 கொடுக்கப்பட்ட அனைத்து காரணிகளாக வகுக்க முடியுமான்னு பார்க்குறோம். வகுக்க முடியுது. அப்போ வகுக்க முடிஞ்சால் அதுதான் காரணி. ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஆப்ஷன் பி பார்க்குறோம், 10ன்னு இருக்குது. 10 கண்டிப்பாக 3ஆல் வகுக்க முடியாது. 15ன்னு இருக்குது, அதை கண்டிப்பாக 6ஆல் வகுக்க முடியாது. 25ன்னு இருக்குது, 25 நம்ம 10ஆல் வகுக்க முடியாது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய 30 தான் சரியான விடை. 98வது வினா, p(x) மற்றும் q(x) என்பன படி 3 உடைய இரு கோவைகள் எனில் p(x) + q(x)ன் படி என்ன? அப்போ என்ன நம்மளை கேட்க வராங்கனாக்கா, 2 கோவைகளை கூட்டும் பொழுது படி மாறுமா அப்படின்னு கேட்குறாங்க. 2 கோவைகளை கூட்டும் பொழுது படி மாறாது. அப்போ இதற்கான விடை ஆப்ஷன் 3. அப்போ எப்போ படி மாறும்? 2 கோவைகளை பெருக்கும் பொழுது படி மாறும். அதை செக் பண்ணுறதுக்காக நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இதற்கான விடை ஆப்ஷன் சி 3 என்பது சரியான விடை. 99வது வினா, ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் மையக்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி அதன் சுற்றுவட்ட மையமாகும். ஆப்ஷன் ஏ கரெக்ட். இப்போ ஒரு முக்கோணம் எடுத்துக்கலாம். இந்த முக்கோணத்தின் மையக்குத்து கோடுகள் சந்திக்கக்கூடிய 3 கோடுகளும் சந்திக்கக்கூடிய புள்ளி அதோட சுற்றுவட்ட மையமாகும். 100வது வினா, 3/8 and 3/7 இந்த 2 எண்களில் எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க. பின்ன எண்களில் எது பெரியது எது சிறியதுன்னு பார்க்கணுன்னா பகுதிகள் 2ம் சமமாக இருக்கணும். அப்போ கொடுக்கப்பட்ட எண்களை பகுதிகள் 2ம் சமமாக மாற்றலாம். 3/8 இருக்குது, 3/7 இருக்குது. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 3 7 21, 3 8 24. பகுதி 2ம் என்ன வந்துடும்? 8 7 56. அப்போ எது பெருசாக இருக்குது? 24/56 பெருசாக இருக்குது. அப்போ 3/7 பெருசுன்னு தெரியுது. அப்போ ஆப்ஷன் ஏ 3/7 தான் பெரியது. இதே இன்னும் சிம்பிளாக போடலாம். நமக்கு தெரியும், பகுதிகள் 2ம் சமமாக இருந்துச்சுனாக்கா தொகுதியில் எது பெருசோ அதுதான் பெரியது. அப்படியே ஆப்போசிட், தொகுதியில் 2 எண்களும் சமமாக இருக்குது. அப்போ தொகுதியில் 2 எண்ணும் சமமாக இருக்கும்பொழுது பகுதியில் எது சிறியதோ அதுதான் பெரியது. அப்போ 3/7 தான் பெரியது.